மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஐயா சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் ஐயாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இந்த சாதனையாளர் விருதுன்றது எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஒரு பெண்களுக்காக கொடுக்குறோன்றது ஐயா ரொம்ப முன்னுரிமை, பெண்களுக்காக நிறைய முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஆனால் அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதர் நம்ம உலகத்தில் பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசாங்கத்தில் நல்ல முடிவுகளை நிறையா எடுத்து ஒவ்வொன்றும் மக்களுக்காக சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சாதனையாளர் விருதுன்றது ஒரு பெண்ணுக்கு கொடுக்கறது ரொம்ப அபூர்வமான சமாச்சாரம். இது எல்லாத்துக்குமே கொடுக்க முடியாது. அவங்க 7 பிள்ளைய பெக்குறாங்க. ஒரு நிலைகளுக்கு நான் சொல்கிறேன், மனிதனுக்கு ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக 7 பிள்ளைகளை பெற்றிருக்காங்க. அவங்களே அது ஒரு பெரிய சாதனையாளர் தானே. பிறப்பது மானிடனாய் பிறப்பது அரிது அப்படின்னு உலகத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா, ஒரு பெண்களுக்காக ஒரு உரிமை எல்லாமே சாதனையாளர் விருது கொடுக்கறது ரொம்ப அவசியமான ஒன்று தான். 7 பிள்ளைகளை இன்றைக்கி பெற்றெடுத்து அதை வளர்த்து ஆளாக்கி இந்த உயிர் பிள்ளைகளை இன்றைக்கி வளர்த்து இன்றைக்கி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அது பெரிய சாதனையாளர். ஐயா பெண்களுக்காக ரொம்ப முன்னுரிமை கொடுக்கின்றார். அதுவும் இந்த அமுதான்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரேஷன் கடைகள் எல்லா சலுகைகளும் கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் கார்டு இது வரைக்கும் வரவே இல்லை. இந்த 5000ரூவான்றது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க 7 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க இறந்து போச்சு, பாக்கி 5 பிள்ளைங்க இருக்குது அவங்களுக்கு. அவங்களும் இன்றைக்கி வாழ்க்கையில் சொந்த வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய சமாச்சாரம். ஐயா பார்த்து நீங்கள் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஐயா. எங்களுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் விருது கொடுக்குறீங்க, என்னென்னமோ செய்கிறீங்க. ஆனால் இவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள். நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா அவங்கள மனசார நான் வாழ்த்துவேன் ஐயா. மனசார வாழ்த்திக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாருமே நாங்கள் திமுக கட்சியில் அதை இருந்து வாழ்க்கை இன்னைய வரைக்கும் நான்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் இந்த அமுதான்றவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொஞ்சம் உண்டு பண்ணினா நல்லாயிருக்கும் ஐயா. ரொம்ப வணக்கம். எனக்கு ரொம்ப நன்றியும் கூட. உங்களுக்கு எல்லாமே நாங்கள் எல்லாருமே கடமைப்பட்டவங்க. இந்த கட்சிக்காகவும் உங்களுக்காகவும் பெரியவர் ஐயாவுக்காகவும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். நீங்கள் மறுபடியும் முதலமைச்சராக வரணும் நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். நாங்கள் எல்லாருமே ஓட்டு அளிக்கிறோம். அவங்களுக்கு ஒரு நல்ல உதவி ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களை கையெடுத்து கும்பிடுவேன். நீங்கள் எங்களுக்காக ஒரு நல்லது செஞ்சு கொடுங்க ஐயா. ரொம்ப வணக்கம். அவங்க ரொம்ப கணவனால் கைவிட்டு கஷ்டப்படுறவங்க, நீங்கள் பார்த்து இதனால செய்யுங்க ஐயா. ஹோட்டலில் வேலை செஞ்சு 5 பிள்ளைங்களையும் காப்பாற்றிருக்காங்க. அவங்களும் ஒரு பெரிய சாதனையாளர் தானே. அந்த சாதனையாளர்ன்றது பெரிய சமாச்சாரம் உலகத்தில். அவங்க இன்னைக்கு கூலி வேலை செஞ்சு தான் சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய உதவி பண்ணி ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களை மனசார நாங்கள் வாழ்த்துக்கிறோம் ஐயா. இன்றைக்கி இந்த கட்சி வாழ்க, நீங்களும் வாழ்க, உங்கள் குடும்பம் வாழ்க, அனைவரும் வாழ்க. நன்றி. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ரொம்ப வணக்கம் ஐயா. உங்களோட ஆயுள் காலங்கள் ரொம்ப நீடிக்க வேண்டும். இந்த கட்சிக்காக நானும் உழைச்சிருக்கேன் ஐயா. போஸ்டர் கொண்டு ஒட்டியிருக்கேன், ஒட்டுவேன், எல்லாமே செஞ்சுருக்கேன். ஆனால் எனக்கு எந்த பலனும் இல்லை, எங்கள் குடும்பத்துக்கு எந்த பலனும் இல்லை. ஆனால் இந்த சாதனையாளர் விருது நினச்சி அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுவீங்கன்ட்டு நம்புகிறேன் ஐயா. ரொம்ப நன்றி. ரொம்ப வணக்கம் ஐயா. ஒரு ஹோட்டல் வச்சு வளர்த்து